கடைசி பாலில் 82வது சதத்தை அடித்து பாகிஸ்தானை வீட்டுக்கு அனுப்பி இந்திய அணியை அரையிறுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு விராட் கோலி. ஸோ இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான சாம்பியன் டிராஃபி மேட்ச்சில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, விராட் கோலி என்னென்ன சாதனையை முறியடிச்சிருக்காரு, இந்தியன் எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மேட்சோடைய ஹைலைட் ப்ரிவ்யூ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேட்ச்சில் 12வது முறையாக டாஸை லாஸ் பண்ண இந்திய அணி பந்து வீசினாங்க. டாஸை வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆட வந்த பாகிஸ்தான் அணியில் இமானுல் பாபர் அசம் ஓப்பனிங் வீரராக வந்து அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதில் முதல் ஒரே சம்மி மோசமாக பந்து வீசியிருப்பார், நிறைய ஒய்டு போட்டிருப்பார். பாபர் அசம் தொடக்கத்திலிருந்தே பவுண்டரியெல்லாம் அடித்து அதிரடியாக விளையாட தொடங்கியிருப்பார். ஆனால் 8வது ஓவரில் ஹர்திக் பாண்டியா வீசிய பாலில் பாபர் அசம் 26 பாலுக்கு 23 அடிச்சிருக்கும் போது கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட்டை அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். ஸோ பாபர் வெளில போனதுக்கப்புறம் உள்ள வந்த ஷேக் இமானுல் கூட பார்ட்டிசிபேட் அமைச்சு அதிரடியாக விளையாடுவார்னு பார்த்தா இமானுல் 26 பாலுக்கு 10 ரன் அடிச்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடும்போது சம்மந்தமே இல்லாமல் அக்சர் பட்டேல் கையில் அடிச்சுட்டு ஓடி அக்சர் பட்டேல் பண்ண ஒரு வேற லெவல் ரன் அவுட்டில் அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். ஸோ 10 ஓவர் முடிவில் 50 ரன் கூட அடிக்காமல் 2 விக்கெட்டை இழந்திருப்பாங்க பாகிஸ்தான். பின்னர் உள்ள வந்த ரிஜுவான் ஷேக் கூட பார்ட்டிசிபேட் அமைச்சு 2 பேரும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நாக் விளாண்டுருப்பாங்க. 2 பேரும் பொறுமையாக விளாண்டுருப்பாங்க. 30வது ஓவருக்கு அப்புறம் 100 ரன் பார்ட்டிசிபேட் வந்ததுக்கப்புறம் அதிரடியாக விளாண்டு அடுத்தடுத்து அவுட் ஆயிருப்பாங்க. இதில் ரிஜுவான் 77 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருக்கும் போது அக்சர் பட்டேல் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக, ஷேக் 76 பாலுக்கு 62 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட பாலில் அக்சர் பட்டேல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஆகார் 19 ரன்லையும் ட்ரை 4 ரனில் ஜடேஜா போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற குல்தீப் யாதவ், நசீம் ஷா மற்றும் அஃப்ரிடி விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பார். கடைசியாக போராடின பாகிஸ்தான் ஃபினிஷர் ஷா 39 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கும் போது ராணா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். இதனால் பாகிஸ்தான் அணி 49.4 ஓவர் ஓடியில் 10 விக்கெட்டில் பெருக்கி 241 ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. இந்திய அணி பந்திச்சு தரப்பில் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டும், ஜடேஜா, அக்சர் பட்டேல், ராணா ஒவ்வொரு விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெறும் 242 ரன் அடித்தா வெற்றின்னு ஈஸியான டார்கெட்டை நோக்கி இந்திய பேட்ஸ்மேன்கள் களமிறங்கியிருப்பாங்க. ரோஹித் சர்மா வந்தோடனே பவுண்டரி 6 எல்லாம் அடித்து அதகலம் பண்ண பாகிஸ்தான் கொஞ்சம் மிரண்டிருப்பாங்க. ஆனால் 5வது ஓவரில் 31 ரன் இந்தியா இருக்கும்போது முதல் விக்கெட்டாக ரோஹித் 5 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும் போது அஃப்ரிடி போட்ட வேற லெவல் யாக்கரில் வழக்கம் போல் போல்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். அடுத்ததாக உள்ள வந்த விராட் கோலி சுபங்கில் கூட பார்ட்டிசிபேட் அமைச்சு போட்டியை அங்கேருந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் சுபங்கில் சச்சின் போல செய் டிரைவ்லாம் ஆடி சம்பவம் பண்ணிட்டு இருப்பார். விராட் கோலி அவருக்கு இணையாக விளையாண்டுட்டு இருப்பார். விராட் கோலி இந்த மேட்சில் 17 ரன் அடிக்கிறது மூலம் ஓடியில் 14,000 ரன்களை கடந்த 3வது வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கார். அவருக்கு மேலே ஒரு 200 ரன் கூட அடித்து சங்ககார 2வது இடத்துலையும் அடுத்த இடத்துல சச்சுன் இருக்காரு. ஸோ விராட் கோலி தொடக்கத்திலிருந்து நல்ல டச்சில் விளையாண்டுருப்பார். சுவங்கிலுமே வேற லெவலில் விளையாண்டுட்டு இருந்திருப்பார். ஆனால் சுவங்கில் முக்கியமான நேரத்தில் அவுட் ஆயிருப்பார். இந்திய அணி 100 ரன் அடிச்சிருக்கும் போது 17வது ஓவரில் 3வது பால கில் 46 ரன் இருக்கும்போது அவுட் ஆயிருப்பார். கில் 52 பாலுக்கு 46 ரன் 7 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அகமது போட்டு ஒரு வேற லெவல் பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். அடுத்ததாக வந்து செய்யர் விராட் கோலி கூட பார்ட்டிசிபேட் அமைச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து 100 ரன்களுக்கு மேலே பார்ட்டிசிபேட் அமைச்சிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து அதிரடியாக மேட்சை எடுத்துகிட்டு போய் கடைசி வரையும் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதில் செய்யர் 64 பாலுக்கு 56 ரன் 5 பவுண்டரி ஒரு 6 அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, அடுத்ததாக வந்து ஹர்திக் பாண்டியா 6 பாலுக்கு 8 ரன் அடிச்சு விராட் கோலி செஞ்சுரி கனவுல மண்ணலி போட ட்ரை பண்ணியிருப்பார். அடுத்ததாக வந்து அக்சர் பட்டேல் 3 சிங்கிளை வச்சு விராட் கோலிக்கு கிரீஸ் கொடுக்க, கடைசி 46 பாலுக்கு வெற்றி பெற 2 ரன் தேவைப்படும் போது விராட் கோலிக்கு ஒரு பவுண்டரி கிடைச்சா செஞ்சுரி வரும். ஸோ அந்த சமயத்தில் விராட் கோலி கவர் டிரைவ் ஷாட் ஆடி பவுண்டரிக்கு கன்வெர்ட் பண்ணி அவருடைய 82வது சதத்தை பூர்த்தி பண்ணியிருப்பார் விராட் கோலி. விராட் கோலி 111 பாலுக்கு 100 ரன் 7 பவுண்டரி 90 கிட்ட சைக்கிள் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருப்பார். இந்திய 42.3 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டில் பிறகு 244 ரன் அடிச்சிருப்பாங்க. விராட் கோலியை 6 அடித்து சதத்தை பூர்த்தி பண்ண சொல்லியிருப்பார் ரோஹித் சர்மா. ஆனால் விராட் கோலி பவுண்டரி அடித்து நான் இங்கே இருக்கிற வரையும் இந்தியாவை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சதம் அடித்ததுக்கு பிறகு கெத்தா சதத்தை கொண்டாடி இருப்பார். ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கிறது மூலம் இந்த ஐசிசி சாம்பியன் டிராஃபி தொடரில் 2 மேட்ச் ஜெயிச்சு முதல் அணியாக அரையிறுதிக்கு தகுதியாயிருக்காங்க. பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிராகவும் நியூசிலாந்துக்கு எதிராகவும் தோற்றதுனால அவங்க நடத்துகிற இந்த சாம்பியன் டிராஃபி தொடரிலிருந்து முதல் அணியாக வெளியேறி பல்பு வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான் அணி. விராட் கோலி கடைசி பாலில் சதம் அடித்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சது மட்டும் இல்லாமல் அரையிறுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்கார் பாகிஸ்தானை வீழ்த்தி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்திய அணி இந்த சாம்பியன் டிராஃபி தொடரை கைப்பற்றுவாங்களா? விராட் கோலியுடைய இந்த செஞ்சுரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.